இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே சூப்பரா நடிக்கக்கூடியவரு. அதே நேரத்துல அவரு ஏகப்பட்ட வெற்றி படங்கள பல நடிகர்களுக்கு குடுத்தவரு. அதுலயும் குறிப்பா சூர்யா அவர்களுக்கு காக்கா காக்கா வாரணமாயிரம் அப்படின்னு என்னைக்குமே மறக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள குடுத்திருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். சமீபத்துல அவர் கலந்துகிட்ட பேட்டி ஒண்ணுல சூர்யா அவர்களுடைய முடிவு குறித்து ரொம்பவே மனம் நொந்து போய் புலம்பி தள்ளியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா குற்றச்சாட்டு மாதிரி தான் அவரு அந்த இன்டர்வியூலயே பேசியிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூர்யா கிட்ட கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு பட வாய்ப்பு கேட்க அதற்கு சூர்யா நிராகரிச்சிருக்காரு. வேறு யாரு நிராகரிச்சிருந்தாலும் நான் அதை பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டேன். நான் அவருக்கு என்ன அப்படி பண்ணேன்? நான் அவருக்கு எடுத்த 2 திரைப்படமுமே மிகப்பெரிய வெற்றி. அப்படி எவ்வளவு லாஸ் ஆகிட போகுது? நான் தானே இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தும் ஏன் சூர்யா அதை நிராகரிக்கணும்? அது மட்டும் இல்லாம நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்லாம் போய் அவர்கிட்ட கேட்கல. என்னோட திறமை மேல நம்பிக்கை வச்சு தான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு ஆல்ரெடி நான் வெற்றி படங்களும் கொடுத்துருக்கேன். அவர் என்னை நம்பி ஒத்துப்பாரு அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில தான் அவர்கிட்ட போய் கேட்டேன். ஆனால் அவர் இப்படி நிராகரிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ரொம்பவே மன உளைச்சல்ல பேசியிருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். நடிகர் ஜெயம் ரவி இல்ல ரவி அவர்கள் சமீபத்தில் அவருடைய பெயரை இனிமே ஜெயம் ரவின்னு குறிப்பிட வேணாம், ரவின்னு சொல்லுங்க இல்ல மோகன் ரவின்னு சொல்லுங்க அப்படின்னு வெளியிட்டிருந்தாரு. இதுவே எல்லாருக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அதற்கும் சில நாட்களுக்கு முன்னாடி ரவி அவர்களும் அவருடைய மனைவியும் விவாகரத்து குறித்து பொதுவெளியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கேஸ் தீர்ப்பாகி இருக்குது. அந்த தீர்ப்புல 2 பேருக்கும் சமரச பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது எதுவும் சரி வரல அப்படின்றதால நீதிபதி அவர்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. ரவி அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்படி விவாகரத்து பண்றது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்றதோட ஜிவிஎம் மற்றும் சூர்யா விவாகரம் பத்தியும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.